ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்தின் 28, 30 ஆகிய 2 வசனங்களில் 2 பெயர்கள் குறிக்கப்பட்டுள்ளது. 28ஆம் வசனத்தில் எத்தன் என்னும் பொருளுடைய யாக்கோபு இஸ்ரவேல் என்னும் பெயர் அவருக்கு சூட்டப்படுகிறது. இஸ்ரவேல் என்பதற்கு தேவ பிரபு, பிரின்ஸ் ஆஃப் காட் என்பது பொருள். அதை தேவனின் பிள்ளை என்றும் அதன் அதிகாரத்தை படைத்தவர் என்றும் நாம் கொள்ளலாம். 30ஆம் வாக்கியத்தில் பெனியேல் என்கிறதான பெயர் காணப்படுகிறது. பெனியேல் என்பதற்கு தேவ முகம் என்பது பொருள். இதை தேவ சாயல் என்றும் நாம் குறிப்பிடலாம். தேவ பிள்ளை என்னும் அதிகாரம் கொண்ட இஸ்ரவேல் தேவ சாயல் பெற்று விளங்கும் நிலை விளக்கப்படுகிறது. புதிய ஏற்பாட்டின் காலத்தில் இதுதான் ரோமர் 8ஆம் அதிகாரத்தினுடைய சாரமாக விளங்குகிறது. ரோமர் 8:14-15 புத்திர சுவிகாரம் பெற்ற தேவ பிள்ளைகளாகிய விசுவாசி, 8:29 தேவ சாயல் அணிந்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று உரைக்கப்பட்டுள்ளது. 1 யோவான் 3:2 சொல்லப்பட்டுள்ளது போல் கிறிஸ்துவின் சாயலை நாம் தரித்து கொள்வோம். தேவ பிள்ளையாகிய இஸ்ரவேல் தேவ சாயலாகிய பெனியேலை அடைந்தது போன்றே நாமும் பிள்ளைகளாக அழைக்கப்பட்டு சாயலை அடைந்து கொள்ள பயணித்துக் கொண்டிருக்கின்றோம்.